श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பஞ்சதசி முதல் ஸ்லோகம். குரு வணக்கம் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். அதில் மொத்தம் 15 சாப்டரு. அதில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறது முதல் சாப்டரு. அதுக்கு பேர் தத்துவ விவேகம். 15 சாப்டரோட பேர் பார்த்தீங்கன்னா எப்படி அது பேர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5க்கு பார்த்தீங்கன்னா விவேகம்ங்கிற பேர் வரும். தத்துவ விவேகம். ரெண்டாவது பூத விவேக. மூணாவது பஞ்சகோஷ விவேக. அடுத்தது துவைத விவேக. அஞ்சாவது மகாவாக்கிய விவேக. அதனால இந்த அஞ்சு விவேக இதுன்னு சொல்லுவோம். பஞ்சதசியில விவேக சாப்டர் ஃபர்ஸ்ட் 5 ஒரு பகுதி. அடுத்த 5 பாத்தீங்கன்னா தீபன் முடியும். 6வது பாருங்க சித்திர தீபக, திருப்தி தீபக, கூட்டஸ்த தீபக, தியான தீபக, நாடக தீபக. அந்த 5 ஒரு குரூப், ஏன்னா தீபகன்னு முடிகிறதுனால. அடுத்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் முடியும். கடைசி 5 ஆனந்தக, பிரம்மானந்தே யோகானந்தக, பிரம்மானந்தே ஆத்மானந்தக, பிரம்மானந்தே அத்வைதானந்தக, பிரம்மானந்தே வித்யானந்தக, பிரம்மானந்தே விஷயானந்தக. இந்த கடைசி 5 ஒரு குரூப். இப்ப நாம இதுல ஃபர்ஸ்ட் தத்துவ விவேகத்தை படிச்சுட்டு இருக்கோம். அதுல அதனுடைய எப்பவுமே ஒரு பாராயணம் ஆரம்பிக்கிற அந்த குரு வச்சனம் அல்லது பிரேயர் அதை படிச்சுட்டு நாம கிளாஸ் ஆரம்பிக்கிற வழக்கம். அந்த மாதிரி இது ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இதை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். நம ஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக்க கர்மணே. இன்ட்ரோடக்ஷன் டு வித்யாரண்ய முனி. அதுல சொன்ன திருப்பி ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். வித்யாரண்ய முனி வித்யாரண்ய அந்த முனி பேரு. அவரு 13வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவர் காலத்துல அவருடைய அரசர் பேரு ஹரிஹர குப்தக அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர். நார்த் இந்தியால கர்நாடகாவுக்கு மேலதான், கர்நாடகால அது கொஞ்சம் மேல. அங்கதான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்து இந்த வேதாந்த வகுப்புகளை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்புறம் சன்னியாசம் வாங்கிக்கிறார். ஞானத்தை பெற்று சன்னியாசம் வாங்கிக்கிறாரு. அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் இவருடைய டேலண்ட்டை பார்த்துட்டு சிருங்கேரி மடம் இவர் 12வது ஜெகத் குருவாக நியமிக்குது. அதுக்கப்புறம் அந்த பரம்பரை சிருங்கேரிங்கிறது மடம்ங்கிறது சங்கரால் ஆரம்பிக்கப்பட்டது. அது வரிசையா அவங்கவுங்க ஒரு லைஃப் டைமுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அதுல 12th இருந்தவர் இவர். அவருக்கு பேரு வித்யா பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா வித்யாரண்யர். அதே மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா வித்யான அறிவு ஞானம்னு அர்த்தம், அரண்யம்னா காடுன்னு அர்த்தம். காட்டை அந்த அளவுக்கு அவரு அந்த ஞானத்தை கொண்டவர். ஏன்னா படிக்கதான் தெரியும் அவருடைய அறிவு எவ்வளவு சிறந்ததா இருக்குது, எவ்வளவு சூக்ஷ்மா அவர் திங்க் பண்ணி அதை ஒரு ஸ்டெப் பிரகாரம் கொண்டு வந்திருக்காருங்கிறது நம்ம படிக்க தெரியும். அவருக்கே அரண்யம்னு பேர் வந்ததுன்னு. வித்தியத்துல அரண்யம்ங்கிறது. முதலே சொன்ன இவர் ஒரு லௌகீக வாழ்க்கை வாழ்ந்துட்டு தாய்மானவர் போல லௌகீக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இவர் சன்னியாசம் ஏத்துக்கிட்டதுனால அவரு நம்மளுடைய சம்சாரத்தினுடைய துக்கத்தினுடைய இதை கோர் டு த கோர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. மனிதர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அந்த சம்சாரத்துல. சம்சாரம் இந்த சின்ஸ் நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்க வேண்டாம். உலகியல் வாழ்க்கையில மனதில் இருக்கிற கோபம், பொறாமை, எரிச்சல், கர்வம், வெறுப்பு இதுதான் சம்சாரம். எப்பவுமே உலகத்துல நம்ம கொண்டாந்து நம்ம சம்சார துக்கத்தை கொடுக்குதுன்னு இல்ல, நம்ம மனதில் இருக்கிறது நமக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கறது அவர் நல்லா அனுபவிச்சனால அவருடைய விளக்கங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும்.
அப்புறம் அவரோட டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாஸ்திரம் சொல்ற கருத்துக்களை அப்படியே கொண்டு வருவார். அது எந்த குரு அதுல மாற்றம் பண்ணக்கூடாது. கிரந்தம் எழுதுறவங்களும் இது வந்து ஒரு விதமான கிரந்தம். கிரந்தம்னா வேதம் என்ன சொல்லுதோ அதை ஈஸி பண்ணி கொடுக்குற கவிதைகளுக்கு பேர் கிரந்தம்னு சொல்லுவோம். இவருடைய கிரந்தங்கள் வந்து அந்த மெயின் சப்ஜெக்ட், வேதத்தினுடைய மெயின் சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஒரு துளி கூட மாறுவது கிடையாது. பட் அது அவர் என்ன பண்றாருன்னா, அது அவரா சிந்திச்சு இந்த கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பொறாமையில வெளிவிட முடியல, கர்வத்திலிருந்து வெளிவர முடியல, இந்த சம்சார துக்கத்திலிருந்து வெளிவர முடியல, அவரே ஒரு ஸ்டெப்ஸ் கண்டுபிடிச்சு அதை நல்லா கொடுத்திருக்காரு. இது அதனுடைய ஸ்பெஷல். அவர் எழுதின பல நூல்கள் பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகம், அதை விட ரொம்ப ஃபேமஸ் ஆனது பஞ்சதசிக்கு அடுத்தது ஃபேமஸ் ஆனது திருக் திருஷ்ய விவேகம், அது ஃபேமஸ் ஆனது. இப்ப ஏன் பஞ்சதசின்னு பேர் வந்து நம்ம பார்த்தோம். 5 பஞ்சதசின்னா சமஸ்கிருதத்துல 15 அர்த்தம். 15 சாப்டர்ஸ் இருக்கிறனால இது பஞ்சதசி, 15 அத்தியாயங்களுடைய தொகுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு அர்த்தம் சொல்றோம் உண்டு. சில ஆச்சாரியர் சொல்லுவாங்க பஞ்சதசினா நிலவுனுடைய 14 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 15வது நாள் பௌர்ணமி, புரியுதுங்களா? அந்த மாதிரி பூர்ண சந்திரோயக, அந்த முழு நிலவை போன்றது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஏன்னா 15வது நாள் தான் என்னது பௌர்ணமி அப்படிங்கிற நம்ம பூர்ண பிரம்ம ஞான உதயக, பிரம்மத்தை ஞானத்தை கொடுக்கக்கூடிய அப்படிங்கிற அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதனோட அமைப்பு பார்த்துட்டோம். அடுத்தது இது கிரந்தம் அப்படின்னா என்ன, எத்தனை விதமான கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேதம் தான், இறைவனோட வாக்கு தான் ஸ்ருதின்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி எழுதுறதுக்கு வந்து ஸ்மிருதின்னு சொல்லுவோம். பகவத்கீதை எல்லாம் மனுஸ்மிருதி, பகவத்கீதை இதெல்லாம் வந்து ஸ்மிருதின்னு பேரு. ஸ்ருதியில வேதத்துல என்ன சொல்லிருக்கோ அதே கருத்துக்களை கொஞ்சம் ஈஸியா கொடுக்கறதுக்கு பேரு ஸ்மிருதின்னு சொல்லுவோம். அதை விட இன்னும் ஈஸியா கிரந்தங்கள்ங்கிறது சில வெவ்வேறு விதமான கிரந்தங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரிபாஷா கிரந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து தத்துவ போதம் எல்லாம் பரிபாஷா கிரந்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் மட்டும் அதுல இருக்கிற எடுத்து வச்சு, இப்ப தத்துவ போதத்தில் என்ன படிக்கிறோம், ஸ்தூல சரீரம் என்ன, சூக்ஷ்ம சரீரம் என்ன, காரண சரீரம் என்ன, மித்யான என்ன, சத்தியம்னா என்ன, டிக்ஷனரி மாதிரி பரிபாஷா டிக்ஷனரி மாதிரி ஒரு அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுடைய உண்மையான அர்த்தம் என்ன. ஏன்னா இப்ப அபிமானம், கர்வம், அகங்காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வச்சிருக்கிற மீனிங்க வேற, சாஸ்திரத்தை சொல்ற மீனிங் வேற. அகங்காரம் நாம என்ன பேசிட்டு இருக்கிறோம், கர்வம் நாம பேசிட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரத்தை சொல்றது இந்த உடலை நான் என்று எடுத்துக்கொள்வதே என்னதான் அகங்காரம், இந்த மனதை நான் எடுத்துக்கிறது, இந்த புத்தியை நான் எடுத்துக்கிறது, அது அகங்காரம். இந்த மாதிரி வேர்டு பை வேர்டு டிக்ஷனரி மீனிங் மாதிரி எடுத்து வச்சு கொடுக்கறது பேரு பரிபாஷா கிரந்தம். அது ஒரு டைப் ஆஃப் கிரந்தம். நம்ம படிச்சிருக்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சது தத்துவபோதம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து கொடுக்கறது. இப்ப நீங்க வந்து ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் வரீங்க அப்படின்னா விவேக சூடாமணி அந்த கிரந்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சங்கர் எழுதுறதே. விவேக சூடாமணி ஒரு கிளாஸுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் டே வரதுல இருந்து கடைசி நாள் அந்த ஞானத்தை அடைகிற அந்த கிரமம், ஞான நிஷ்ட வரைக்கும் கிரமமா கொடுத்திருப்பாரு. ஆர்டர், இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இதுங்கிறது பிரகரணமா ஆர்டரா கொடுத்திருக்கிற கிரந்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் விவேக சூடாமணி. அது நிறைய கிரந்தங்கள் இருக்கு, எனக்கு ஞாபகம் வந்து நான் சொல்றேன். அதுக்கடுத்து சித்தி கிரந்தம்னு சொல்லுவோம். சித்தினா ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம், சித்தமானதுக்கு அப்புறம், எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல நிற்றல், அதற்காக படிக்கக்கூடிய கிரந்தங்களுக்கு பேரு சித்தி கிரந்தம். அத்வைத சித்தி கிரந்தம், இஷ்ட சித்தி கிரந்தம், நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் இதெல்லாம் அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட்னு பேரு. ஏன்னா ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அதில் நிற்றல், அதில் இருக்க விபரீத பாவனை போறது, அந்த மாதிரி இருக்காக படிக்கக்கூடியது சித்தி கிரந்தம். சோ அட்வான்ஸ்டு, சோ அட்வான்ஸ்டு. அந்த மாதிரி கிரந்தங்கள் இருக்கு. அத்வைத சித்த கிரந்தம், பரோக்ஷ அனுபவம், நிறைய சங்கரரே நிறைய எழுதியிருக்காரு. சங்கரரே 3 டைப் ஆஃப் கிரந்தங்கள் எழுதியிருக்காரு. பரிபாஷா கிரந்தம் எழுதியிருக்காரு, பிரகரண கிரந்தமும் எழுதியிருக்காரு, சித்தி கிரந்தமும் எழுதியிருக்காரு. நாம எந்த லெவலுக்குங்கிறது ஒரு குருவுக்கு தான் தெரியும். எடுத்தோன்னே இப்ப அத்வைத சித்தி கிரந்தத்தை எடுத்தோன்னே முதல்ல அன்னைக்கு நடத்தினா எதுவும் புரியாது. அதனால அட்வான்ஸ்டு தத்துவ போதம் முதல்ல படிக்கணும், அதுக்கு அடுத்தது இது படிக்கணும், அதுக்கப்புறம் இது படிக்கணுங்கிறத நம்ம முறைப்படுத்தி கொண்டு போறோம். இப்போ
அடுத்தது வந்து இதனோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துக்கு என்ன, இதனுடைய இது அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் இது வந்து கவர் பண்ணும். அதாவது இப்போ ஒரு லாங் டேர்ம் ஒரு 5 இயர்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள ஆல்ரெடி கேட்டு வச்ச விஷயத்த மறுபடியும் அதை என்ன பண்றது, ஸ்ட்ரென்தன் பண்றது, அதுக்காக பயன்படும். புதுசா படிக்கிறவங்களுக்கு புதுசா இப்போ ஒண்ணு வேண்டாம், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் வரும். இப்ப ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்ங்கிறது உங்களுக்கு ரிவிஷன் ஆகும். இது புதுசா படிக்கிறவங்களுக்கும் இது ஓகே ஆகும். சின்ன கீழ் இருந்து மேல் ஸ்டூடெண்ட் வரைக்கும் யார் வேணாலும் இந்த இதை வந்து படிக்கலாம். 2 பேர்த்தையும் இது கவர் பண்ணக்கூடிய பஞ்சதசிங்கிறது அதான் இதனோட பியூட்டியே. பிகினர்ஸும் இது படிக்கலாம், கொஞ்சம் அட்வான்ஸ்டு கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் படிச்சவங்களும் இது நாம இதை படிக்கலாம். 2 பேத்துக்கும் இது யூஸ் ஆகும். ஏன்னா புதுசா கேட்கறவங்க அப்பதான் கத்துக்குவாங்க. ஆல்ரெடி கேட்டவங்க கேட்டதை ரிவைஸ் பண்ணிக்கணும். அடிக்கடி என்ன பண்ணிக்கணும், ரிவைஸ் பண்ணிக்கணும். புனக திரும்பி திரும்பி படிச்சுக்கணும், திரும்பி திரும்பி கேட்கணும். அப்பதான் அது மைண்ட்ல செட் ஆகும். அதற்காக 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம படிக்கலாம். இப்ப இங்க வந்து இந்த பஞ்சதசி இந்த ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல என்ன ஆர்டர் சொல்லியிருக்கு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் த பிகினிங் டு த கடைசி வரைக்கும். ஏன்னா இப்போ ஒரு அத்தியாயத்தை எடுத்து வச்சு நீங்க தனியா படிக்கலாம். இதுதான் பியூட்டியே. நீங்க எடுத்தோன்னா 15வது அத்தியாயத்தை எடுத்து வச்சும் படிக்கலாம். அடுத்தது 15 படிச்சுட்டு 3ஆவதுக்கும் வரலாம். அப்புறம் திருப்பி 6ஆவதுக்கும் போகலாம். ஒன்னொன்னும் கம்ப்ளீட் டெக்ஸ்ட், ஒன்னொன்னும் கம்ப்ளீட். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அத்தியாயம் முடிச்சீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். அந்த மாதிரி அப்ப எப்படி பிகினிங்ல இருந்து ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் எப்படி எந்த நிலையில வர்றாங்க, அவங்களை எந்த நிலைக்கு கூட்டிட்டு போகணும், கடைசி ஸ்டெப் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் அத்தியாயம் இருக்கும். ஃப்ரம் த பிகினிங் டு த கடைசி என்னென்ன நிலையில அந்த ஸ்டூடெண்ட் தாண்டி வராங்க அப்படிங்கறத கம்ப்ளீட் டெக்ஸ்ட். இப்ப வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புருஷார்த்தம். அர்த்தம்னா தேடுது, புருஷார்த்தம் மனிதனால் தேடப்படக்கூடிய விஷயங்கள் 4, அங்கிருந்து ஆரம்பிக்கும் புருஷார்த்தம். இப்ப மனிதனால தேடப்படுறது அப்படின்னா அந்தந்த வயசுக்கு நம்ம ஒன்ன தேடுறோம். 10 வயசுல ஒரு படிப்பு, 15 வயசுல டிகிரி, 20 வயசுல ஒரு டிகிரி, ஒரு 25 வயசுல ஒரு வேலை, இந்த மாதிரி மனிதனால் தேடப்படக்கூடியது புருஷார்த்தத்தை சாஸ்திரம் 4ஆ பிரிக்குது. ஒன்னு ஃபர்ஸ்ட் அர்த்த புருஷார்த்தம், நம்ம பாதுகாப்புக்காக உடல் உணவு இருப்பிடத்துக்காக, உடை உணவு இருப்பிடம்னு எடுத்துக்கலாம். உடல் சம்பந்தப்பட்டதுக்காக வாழணுங்கிறதுக்காக நம்ம தேடுகின்ற விஷயங்கள் அர்த்த புருஷார்த்தம். அதை ஒவ்வொரு மனிதனும் தேடித்தான் வாழ முடியும். அதுக்கடுத்து காம புருஷார்த்தம்னா நம்ம அதோட திருப்தி அடைந்துறது இல்லை. பேசிக் நெசசிட்டிஸ் ஃபுல்ஃபில் ஆனோன்னு நாம வந்து ஆசையை குறைச்சிக்கிறது இல்லை. அதுல இருந்து கொஞ்சம் லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் சுகமாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். இப்போ வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படின்னா சொந்த வீட்டுக்கு போகணும், ஒரு சைக்கிள் வச்சிருக்கோம்னா ஒரு மொப்பட் வாங்கணும், மொப்பட் வாங்கினா பைக் வாங்கணும், பைக் வாங்கினா கார் வாங்கணும். இந்த மாதிரி அதுல இருந்து கொஞ்சம் தன்னை லக்ஸூரிக்கு மனிதன் ஆசைப்படுறான். அதற்காக நம்ம என்ன பண்றோம், தேடுறோம். அந்த தேடுதலுக்கு பேரு காம புருஷார்த்தம். அதுக்கு அடுத்து 3வது தர்ம புருஷார்த்தம். தர்மம்னா புண்ணியத்தை தேடுவதற்காக நம்ம நிறைய கர்மங்கள் செய்வோம், தேடிட்டு போறோம். புண்ணியத்தை தேடணும் தேடிக்கிட்டே இருப்போம். இது செஞ்சா நல்லது, இது குடும்பத்துக்கு நல்லது, கோயிலுக்கு போட நல்லது, பாராயணம் பண்ணா நல்லது, குழந்தை இது பண்ணா நல்லது, அது பண்ணா நல்லதுன்னு தர்மத்திற்கு நான் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சில தேடுதல் வச்சிருப்போம். அதுக்கு பேரு தர்ம புருஷார்த்தம். சோ பேசிக் நெசசிட்டிஸ்க்காக ஃபர்ஸ்ட் தேடுறோம். அது தேடினதுக்கு அப்புறம் அதோட நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறது கிடையாது. அதுக்கு அடுத்த ஒரு லக்ஸூரியை நம்ம தேட ஆரம்பிப்போம். அடுத்தது சில பேர் அது தர்மத்துக்கு உட்பட்டு தேடினாங்கன்னா அது தர்ம புருஷார்த்தம். சில பேர் தர்மத்தையே தொலைச்சிட்டு எனக்கு லக்ஸூரி தான் வாழ்க்கையில மெயின் இருக்கவங்க இருக்காங்க. அவங்க தர்ம புருஷார்த்தையும் விட்டுடுவாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2லே நின்றுடுவாங்க. ஃபர்ஸ்ட் அர்த்தம், அதுக்கு அடுத்து காமம். தர்மத்தை விட்டுட்டாங்கன்னா அது 2ஓட அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேரு இது 2ஐயும் நெசசிட்டிஸையும் காமத்தையும் எதுக்காக தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணாங்கன்னா அது காம புருஷார்த்தமா வரும். இதை தாண்டி 4வது ஒரு புருஷார்த்தம் இருக்குது, அதுதான் மனிதனுடைய கோல். இதெல்லாம் வந்து டெம்பரரி கோல். 10வது படிக்கணும், டிகிரி முடிக்கணும், வேலைக்கு போகணும், உடம்பு ஆரோக்கியம் வச்சு, இதெல்லாம் என்னது டெம்பரரி கோல். அப்பப்ப கோல் மாறிக்கிட்டே இருக்கும். தே ஆர் நாட் பெர்மனன்ட் கோல்ஸ். நமக்கு பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஒரே கோலே வச்சிருக்கோம், அதெல்லாம் டெம்பரரி. அதை என்ன சொல்லுது, அனித்தியம். நித்தியமான மாறாத மனிதனாக பிறந்த அனைவருக்கும்
உண்டான ஒரே கோல் மோட்சம். அது 4வது புருஷார்த்தம். அதுக்கு வர்றவங்க தான் என்ன ரொம்ப ரொம்ப கம்மி. மோட்ச புருஷார்த்தம் மனிதனுடைய லட்சியம் என்ன? இந்த ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி ஏவ மோட்சம். ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி, மனதில் இருக்கிற துக்கத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய கோல் ஆஃப் லைஃப், பெர்மனன்ட். அதுதான் மோட்ச புருஷார்த்தம். இப்போ இத பத்தி இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே நம்ம பாத்துருவோம். இதெல்லாம் இப்ப இந்த புருஷார்த்தத்துல அவர் அங்கங்க டச் பண்ணுவாரு. நம்ம டீட்டெயிலா இப்ப ரிவைஸ் பண்ணி வச்சுக்கும் போது ஸ்லோகங்கள் படிக்கும் போது நமக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது நம்ம படிக்க வந்துட்டோம் அப்படின்னம்னா மோட்ச புருஷார்த்தத்துக்கு வந்துட்டோம்னா இது ஃபர்ஸ்ட் ஒரு நிச்சய புத்தி இருக்கணும். இந்த பஞ்சதசி படிக்கிறதுக்கு முன்னால நமக்குள்ள ஒரு நிச்சயம் பண்ணி இருக்கணும். என்னது? நாம இப்ப 4வது புருஷார்த்தம் தான் மனிதனுடைய கோல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நிச்சயம். 2வது அதற்குண்டான சாதனம் என்ன? மீன்ஸ் மோட்சம் ஓகே கோல், அது தெரிஞ்சா போதுமா? அதை பெறுவதற்குண்டான சாதனம் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஞானம். மோட்சத்தை பெறணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நிச்சயம். 2வது நிச்சயம் அதுக்குண்டான சாதனம் என்ன? மோட்சத்துக்கு என்ன? எதுனா ஞானமேவ சாதனம். என்ன ஞானம்? எதை பற்றிய ஞானம்? ஆத்மாவை, என்னை பற்றிய ஞானம். அது அப்படியே சொல்லலாம். இறைவனை பற்றிய ஞானம்னு சொல்லலாம், பிரம்மனை பற்றிய ஞானம்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஆத்மாவை பற்றி, என்னை பற்றிய ஞானம், இறைவனை பற்றிய ஞானம், அதுதான் அந்த மோட்சத்துக்கு உண்டான மீன்ஸ், சாதனம். அதுல நிச்சயம் இருக்கணும். ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டு தான் புக் கிளாஸ் உட்காரும். அடுத்தது அந்த ஞானத்துக்கு என்ன வழி? என்னை பற்றிய ஞானம் ஓகே. ஏன்னா நிறைய பேர் என்னை பற்றிய ஞானம்ங்கிறதுல நிறைய இடத்துல விலகி போயிடுறாங்க. ஏன்னா எனக்கு who am I, நான் யார் அப்படின்னு கண்ணை மூடி உட்கார்ந்து தவத்தில் ஈடுபட்டால் ஆத்மா பதில் சொல்லும் என்று கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்றவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. அங்க ஆத்மா cannot answer, ஆத்மானால பதில் சொல்ல முடியாது. அது தெரியாததுனால கேட்டுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. அப்படி அல்ல. அந்த என்னை பற்றிய அறிவு பெறுவதற்கு உண்டான பிரமாணம், கருவி, மீன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம். வேதமேவ பிரமாணம். என்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு வேதமேவ சாஸ்திரம், பிரமாணம். பிரமாணம் மீன்ஸ் கருவி. அந்த பிரமாணம் தான். சரி, பிரமாணம்னா வேதம், ரிக்கேஜு சாம புக்கெல்லாம் வாங்கிட்டு பீரோல வச்சுட்டோம், இல்ல எடுத்து வச்சு நாமளே படிக்கிறோம். 2 யூஸ் ஆகாது. குரு முக்கேன அந்த விசாரம் பண்ணணும். திருப்பி அதை என்ன பண்ணணும்? குரு முக்கேன, ஒரு குருனுடைய உதவியுடன் நாம என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணணும். இந்த தெளிவு இருக்கணும். அந்த விசாரம் பண்றோம். குரு வேதாந்த விசாரம் பண்ணும்போது அதுக்குண்டான குவாலிபிகேஷன்ஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பிரமாணம் குருனா ஸ்ரத்தை என்னது முக்கியம். அந்த குரு நாம என்ன பண்ணணும்? ஸ்ரத்தையோட அவர் அணுகும் போதுதான். எது மேல ஸ்ரத்தை இருக்கணும்? அந்த படிக்கிற குரு, சொல்லிக் கொடுக்கிற சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிற குரு, இது மேல ஸ்ரத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி குவாலிபிகேஷன்ஸ் வேணும். இது அடுத்த நிச்சயம். ஏன்னா குரு இருக்காரு, வேதாந்தமும் புக்கும் இருக்கு. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஐ ஹாவ் டு டெவலப், ஐ மஸ்ட் கெட் த குவாலிபிகேஷன். அதுல நிச்சயம் இருக்கணும். நான் குவாலிபிகேஷனை பெறணும். என்னென்ன குவாலிபிகேஷன் குருவே சொல்ல போறாரு. அதுல யூ ஹாவ் டு புட் எஃபர்ட். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சொல்லி கொடுக்கிற குவாலிபிகேஷன்ஸை டெவலப் பண்ணிக்கிறது மட்டும்தான் சிஷ்யனோட கையில இருக்கு. அந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கிற வேலை குருவோட வேலை. பட் அது சிஷ்யனோட வேலை என்னன்னா அந்த குவாலிபிகேஷனை பெறுதல். அதுல நிச்சயம் இருக்கணும். இந்த நிச்சயத்தோட நாம என்ன பண்றோம்? இப்போ பஞ்சதசிக்குள்ள நுழையிறோம். என்னென்ன நிச்சயம்? ஃபர்ஸ்ட் மோட்சம், அதை பெறுவதற்கு ஞானம், ஆத்ம ஞானம். அந்த ஞானத்தை பெறணும்னா சாஸ்திரம். சாஸ்திரம்னா தானே சாஸ்திரம் உதவி பண்ணாது, குரு வேணும். அந்த குரு விட்ட ஒரு ஸ்ரத்தை இருக்கணும். குவாலிபிகேஷனை வளர்த்துக்கணுங்கிறதுல நிச்சயம் இருக்கணும். இந்த ஆட்டிடியூடோ நம்ம என்ன பண்றோம்? பஞ்சதசிங்கிறத உள்ள போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்னது? யூசுவலா பிரேயர். பிரேயர் எதற்காக குரு எதுக்கு ப்ரே பண்றாரு அப்படின்னா
ஃபர்ஸ்ட் அவர் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அது வரைக்கும் ஆயில் உடல்நிலை எல்லாம் சரியா இருக்கணுங்கிறதுக்காக அவர் ப்ரே பண்ணுவாரு. அடுத்தது ரெண்டாவது, தான் படிச்சது தான் எழுதுனது ஒரு லைப்ரரியில போய் புக்கா இருந்ததுன்னா யாருக்கு எந்த வித பிரயோஜனம் கிடையாது. சோ அது பிரசித்தி ஆகணும். யார் யாரு அந்த பாதையில வர்றாங்களோ அவங்க கைக்கு இந்த புக்கு போய் சேரணும். அதற்காக அவரு ப்ரே பண்றாரு. இப்ப அவருடைய பிரேயர் ஒர்க் அவுட் ஆகுறது எப்படி கண்டுபிடிச்சோம்? இன்னைக்கு எத்தனையோ 13வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட புஸ்தகம் இன்னைக்கு 20, 21 நூற்றாண்டு எடுத்து வச்சு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவருடைய பிரேயர் என்ன ஆயிடுச்சு? சக்சஸ். சரி, ஓகே. இது மனசுல ப்ரே பண்ணிட்டு எழுத வேண்டியதான? இது நிறைய பேர் கேட்கற கேள்வி என்னன்னா, அவர் மனசுலயே ப்ரே பண்ணிட்டு எடுத்துன்னு ஆரம்பிக்க வேண்டியதானா? அப்படி இல்ல, ப்ரே பண்ணிட்டு தான் படிக்கணுங்கிறத அவர் இப்ப எந்திரிச்சு வந்து நேரடியா சொல்ல முடியாதனால, வித்யாரண்ய முனியினால. சோ அது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு காமிக்கிறாங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் நீ ப்ரே பண்ணிட்டு ஆரம்பி அப்படிங்கறக்காக அவர் பிரேயர் வேர்ஸ் எழுதுறாரு. தடங்கள் எழுதும்போது வரக்கூடாது. அது நல்ல பிரசித்தி ஆகணும். யார் யாரு இந்த பாதையில வர்றாங்களோ அவங்க கைக்குள்ள போய் இந்த புக்கு சேரணும். அதை படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அவங்களுக்கு வந்து சேரணும். அப்படிங்கிறத நீங்க புக் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு ஒரு ஆளு ப்ரே பண்ணி வச்சிட்டாரு. அவர்தான் வித்யாரண்ய முனி. நீங்க புக் எடுக்கிறதுக்கு முன்னாலே somebody prayed for you. What a beautiful thing. எனக்கு பின்னால வர்றவங்க இத படிக்கணும். அதுல ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த புக்ல இந்த டெக்ஸ்ட் போய் கைக்கு சேரணும். ஏன்னா அந்த கைக்கு போய் சேரதுங்கிறது பெரிய விஷயம். எத்தனை தலைமுறைகள் தாண்டி அது பாதுகாக்கப்பட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம கைக்கு வந்து சேரும். கைக்கு வந்து சேர்ந்து அது சொல்லி கொடுக்கற வேற ஒரு ஆள் வேணும். இதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது அவருடைய பிரேயர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா அவங்கள ஈஸ்வர சங்கல்பம். அவங்கெல்லாம் மனதில் எந்த விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு ஞானியோட சங்கல்பம் இறைவனோட சங்கல்பத்துக்கு சமம். அதனால ஒரு என்ன ஆயிட்டு இருக்குது, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வித்யாரண்ய முனி டெக்ஸ்ட் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்து மதமே அழிஞ்சு போயிருமா, அப்படியா இப்படியா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் யாரும் நம்ம எல்லாம் வித்யாரண்ய டெக்ஸ்ட் எல்லாம் யாரும் அழிக்க முடியாது. நம்மளுடைய மதம் சிருஷ்டி முடிகிற வரைக்கும், இந்த சிருஷ்டி இருக்க வரைக்கும் இருக்கும். அதனால சந்தேகமே பட வேண்டாம். இதெல்லாம் அதை பற்றி அறியாதவர்கள் புலம்பல். ஐயோ எல்லாம் என்னது எல்லாம் கன்வர்ஷன் ஆயிடுறாங்க. அது தவறுதான். அதை நாம் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கணும். நம்மளால முயற்சி இருந்துன்னா பண்ணணும். அதெல்லாம் தப்புன்னு சொல்லவில்லை. பட் அதனால நம்மளது அழிஞ்சு போயிருமானா அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கான எஃபர்ட்லாம் முதலே எத்தனையோ ஆச்சாரியர் முதலே போட்டு வச்சு போயிட்டாங்க. வித்யாரண்யர் மட்டுமா, எத்தனை ஆச்சாரியர்கள் இந்த டெக்ஸ்ட் கடைசி வரைக்கும் இந்த சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் இருந்து மற்றவங்களுக்கு போய் பயன்படணுங்கிற பிரேயர் வில் நாட் ஃபெயில் ஆகாது. அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம என்ன பண்றோம், டெக்ஸ்ட படிக்க ஆரம்பிக்கும். அடுத்து இப்ப பிரேயர் எப்படி பிரேயர் பண்றாங்க ஆச்சாரியர்கள் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சில பேர் பாத்தீங்கன்னா இஷ்ட தேவதைய ஃபர்ஸ்ட் பிரேயரா கொண்டாந்துருவாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு கிருஷ்ணர், சில பேருக்கு ராமர், சில பேருக்கு முருகர், சில பேருக்கு விநாயகர். அப்படின்னா அவங்கள ஃபர்ஸ்டா வணங்குறதுங்கிறது அவங்களுடைய பழக்கமா இருக்கலாம். சோ சில கிரந்தங்கள்ல பாத்தீங்கன்னா இஷ்ட தேவதை பிரார்த்தனா. சில பேர் பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவத்தையே பிரேயர் பண்ணுவாங்க. பிரம்ம தத்துவத்தையே பிரேயர் வர்ஸா வைக்கிறது. அப்படியே சில பேர், அதாவது அல்டிமேட் சப்ஜெக்ட் மேட்டர் என்னவோ பிரம்ம தத்துவம், அதையே ப்ரே பண்றது. அப்படி சில பிரேயர் வர்சஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா குருவை இறைவனாக வச்சு பிரேயர் வர்ஸ் எழுதுவாங்க. குருவையே இறைவனாக வச்சு பிரேயர் வர்ஸ். அல்லது ஜென்ரலா ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வரன் உலகத்தை படைத்தவனாக, இறைவனை நிர்குண பிரம்மமாக எழுதுறது பேரு என்ன சொன்ன, பிரம்ம தத்துவம்னா குணமற்ற இறைவனாக பிரேயர் பண்ற வேர்ஸ் இருக்கு. குணத்தோடு கூடிய ஈஸ்வரனாக இந்த உலகமாக இருக்கிற ஈஸ்வரனை குறித்தும் பிரேயர் வேர்சஸ். இந்த மாதிரி 4-5 டைப் இருக்கு. சிலது பாத்தீங்கன்னா வாழ்த்துதல், தேவதைகளை வாழ்த்துறது. சிலதெல்லாம் வேண்டுதல், சிலதெல்லாம் வாழ்த்துதல் இருக்கும். எனக்கு இப்ப உலக மக்கள் சமஸ்தா லோகா சுகினோ பவந்து அப்படின்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும்ங்கிற வாழ்த்தும் கூட பிரேயர் வர்ஸ் அமையலாம். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அவங்கவுங்க ஆச்சாரியர்கள் ஒரு 4-5 டைப் இருக்கு. அதுல இவங்க ஆரம்பிப்பாங்க. இவங்க இந்த இடத்துல வித்யாரண்யர் எந்த மாதிரி ஒரு பிரேயர் வர்ஸ் வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 4-5 டைப் சொன்ன பாத்தீங்களா. இங்க குருவை என்ன பண்றாரு, வணக்கம், குரு நமஸ்காரம், மங்கள ஸ்லோகம் சொல்லுவோம். பிரேயர் வர்ஸ் சொல்றது இங்கிலீஷ் வேர்டு, சமஸ்கிருதத்துல சொன்னா மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகம் அப்படிங்கிறது இவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய குருவை வணங்குறாரு. அதுதான் இந்த ஸ்லோகம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். எப்படி வேண்டாருன்னு பாருங்க.
நம ஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக்க கர்மணே. மீனிங் எழுதிக்கலாம். குரு பாத ஃபர்ஸ்ட் லைன்ல செகண்ட் ஆஃப். குரு பாத அம்புஜ ஜென்மனே. குரு பாத அப்படி பிரிச்சுக்கணும். பாத என்ன பாதா இருக்குல்ல தீர்க்க சந்தி. குரு பாத அம்புஜ ஜென்மனே. குரு பாதம், பாதம்னா உங்களுக்கு தெரியும், அவருடைய பாதம். அம்புஜ, அம்புனா சம்ஸ்கிருதத்துல வாட்டர். அம்புஜ ஜென் அப்படின்னா பிறத்தல். தண்ணியிலிருந்து எது பிறந்தது? தாமரைக்கு இன்னொரு பேரு அம்புஜ. அம்புஜ ஜென்மனே, அன்பு தண்ணீரில் பிறந்த தாமரை போன்ற எது? குருவுடைய பாதம். குருவுடைய பாதம் எதற்கு ஓமப்படுத்துறாரு? தண்ணீரில் மலர்ந்த தாமரையை போன்ற பாதங்களை உடைய குருவே. அதான் அர்த்தம். தாமரை மலரை போன்று இருக்கும் பாதத்தை உடைய. ஏன்னா நமக வர்றதுனால அவருக்கு, ஏன்னா நமகான்னு வருது இல்லைங்களா, அப்ப வந்து சதுர்த்தி, அப்ப எப்படி போடுவதெல்லாம் நம்ம சதுர்த்தியில் போடுவோம். அவருக்கு நமஸ்காரம் கீழே சொல்ல போறாரு. அப்படி தாமரை போன்ற தாமரை மலர் போன்ற கால்களை பாதங்களை உடைய குருவுக்கு கீழே நமஸ்காரம் எழுத போறதுனால அப்படி சொல்றேன். ஜென்மனே. அடுத்து வரும் சவிலா. செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் பார்ட். சவிலா சவிலாச, சவிலா எழுதக்கூடாது, சவிலாச மகாமோக. சவிலாச மகாமோக. மகாமோகனா எல்லா மோகத்துடன் அதனுடைய விளைவுகளுடன். எல்லா மோகம் கன்ஃபியூஷன், அந்த மோகத்தினால் வந்த விளைவுகள், அத சவிலாச. மோகம், மோகத்தின் வந்த விளைவுகள், கான்சிக்வன்சஸ் ஆஃப் தட் கன்ஃபியூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன்ஸ், அந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் தட் கன்ஃபியூஷன்ஸ். மோகம், அந்த மோகத்தினால் விளைந்த விளைவுகள். அந்த விளைவுகளுக்கு, ஏன்னா நமஸ்காரம் வர்றதுனால அந்த விளைவுகளுக்கு சதுர்த்தியிலே போட்டு வரணும். மோகம் குழப்பம், அதனால வந்த விளைவுகளுக்கு கிராக கிராசைக்க கர்மனே. கிராக கிராசைக்க கர்மனே. கிராக கிராசைக்குனா பெரிய சம்சாரம் என்ற முதலையை விழுங்குவதையே வேலையாக கொண்ட, கர்மனேன வேலையாக கொண்ட, கிராக சம்சாரத்தை கிராசைக்க முழுங்குகின்ற முதலையை, பெரிய சம்சாரம் என்ற முதலையே முழுங்குவதையே வேலையாக கொண்ட. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரா? குரு வர்ற சிஷ்யனுடைய சம்சாரத்தை முழுமையான முதலை முழுங்குதுன்னு பாத்தீங்கன்னா அது எது விட்டல வைக்காது. இப்ப நாயெல்லாம் கடிச்சதுன்னா பாதி கடிக்கும், பாதி போட்டு போயிடும். ஆனா முதலை எப்படி பார்த்திருக்கீங்களா? ஒரு மானை பிடிச்சா அப்படியே எந்த ஒரு சின்ன பிட்டு கூட அந்த மான்ல இருந்து வெளியில வராது. அது மாதிரி ஒரு எருமை கண்டுக்குட்டி பிடிச்சுன்னு எப்படி முழுங்குது அப்படியே, அப்படின்னா அப்படியே ஃபுல்லா போட்டு ஸ்வாகா. அது மாதிரி இவரு எதை முழுங்குறாரா? வர்ற ஸ்டூடெண்ட்ஸுடைய சம்சாரத்தை முழுமையாக முழுங்குவதையே வேலையாக கொண்டவர். என்ன திங்கிங் பாரு, கர்மனை, அது மட்டும்தான் ஒரு வேலை. முதலையை போல முழுவதுமாக விழுங்கக்கூடியதையே யாருடைய யாரு வேணும்? இவரு வந்து சம்சாரத்தை வெளியில் வந்துட்டாரு. அப்ப வருகின்ற படிக்க வருகின்ற சிஷ்யர்களுடைய சம்சாரம், சம்சாரம் மீன்ஸ் துக்கம், மனதில் இருக்கிற காமம் குரோதம் அப்படி நினைச்சுக்கணும் எப்பவுமே சம்சாரம் தான்.
காமம், குரோதம், அதனால வருகின்ற கான்சிக்வன்சஸ், துக்கம். இதிலிருந்து அதை அவர் எப்படி முழுங்குறாராம்? முழுமையாக முழுங்குறதுக்கு அவர் முதலை காமிக்கிறார். முதலை போல் வேலையாக கொண்ட அந்த சம்சாரத்தை முழுவதுமாக முழுங்குகிற முதலையை போன்று வேலையை கொண்ட, இப்பதான் அவர் பேர் சொல்றாரு, ஸ்ரீ சங்கரானந்த. அவர் குருவோட பேரு, வித்யாரண்யோடைய குருவோட பேரு ஸ்ரீ சங்கரானந்த. ஸ்ரீ சங்கரானந்த என்ற குருவுக்கு அவரோட பேரு. நம்ம அதோட விளக்கம் மறுபடியும் பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் மீனிங் அப்ப ஸ்ரீ சங்கரானந்த. ஸ்ரீ சங்கரானந்த என்ற பிராக்கெட்ல என்னுடைய மம குரு இல்லைங்களா, அது அவருடைய குருவுக்கு நமக. கீழே கடைசி வேர்டு நமக. ஃபர்ஸ்ட் வேர்டு இங்க என்ன பண்றோம்? நமக, நமஸ்காரம். யாருக்கு நமஸ்காரம்? அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அவருடைய பாதம். இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் வேர்டு பை வேர்டு மீனிங் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் டைம் ஆனதுனால. ஃபர்ஸ்ட் அவருடைய பாதம், அதாவது இது என்னன்னா, அந்த பாதமே இது சிஷ்யருடைய சம்சாரத்தை முழுமையாக முழுங்குகிற முதலையாகவே அந்த முதலையை வேலை செய்யற மாதிரி தன்னுடைய அதைவே சம்சாரத்தை முழுங்குவதையே, அது எப்படி முழுமையாக முதலை போன்று முழுங்குவதையே தொழிலாக கொண்டவர், கர்மனான அந்த வேலையவே கொண்டவர். எது? ஜஸ்ட் அவருடைய பாதம் வில் டூ தட்னு அர்த்தம். ஏன் பாதத்தை லிங்க் பண்றாங்க அப்படின்னா, அவர் அதுக்கெல்லாம் பெரியலாம் முயற்சி பண்ண தேவையில்லை. வெடிய உட்காந்து வேலை செஞ்சு தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவர் இதை நீக்குவது இல்லை. தன்னுடைய பாதத்தின் மூலியமாகவே. அப்படின்னா பாதம்ங்கிறது அந்த உடல்ல ரொம்ப லெஸ்டர். உட்கார்ந்து இருக்கும், ஒரு கால ஒரு பொருளை தள்ளுறது எவ்வளவு ஈஸி. அதை போல அதுதான் பாதத்தை ஜாயின் பண்றாங்க. அதை போல அவ்வளவு ஈஸியா வர ஸ்டூடெண்ட்ஸுடைய சம்சாரத்தை, துக்கத்தை முழுமையாக நீக்குவதையே, அது முழுமைக்க முதலை போடுறாங்க, முழுமையாக நீக்குவதையே கர்மனக வேலையாக கொண்டவர். யாரு? என்னுடைய குரு. அவர் பேர் என்ன? ஸ்ரீ சங்கரானந்த என்ற அவருக்கு, அப்படிப்பட்ட என்ற பெயரையுடைய அவருக்கு நமஸ்காரம். என்ன ஒரு பிரேயர் குரு. இப்ப இதை நம்ம அவர் என்ன இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, குரு அவர் இறைவனா வச்சுட்டார். இறைவன், ஏன்னா அந்த ஞானத்தை பெற்றவர்கள் இறைவனாகவே, ஈஸ்வர ஞானத்தை பெற்றவர்கள், பிரம்ம ஞானத்தை பெற்றவர்கள், பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. அதை ஃபர்ஸ்ட் லைன்ல உணர்ந்தார். இறைவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் இறைவனாகவே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுவதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு இவர்? இப்ப குருவை அவர் வணங்குகிறார். இவர பிரம்ம தத்துவத்தையே அவர் குருவின் மூலியமாக வணங்குகிறார். குருவையே அவர் என்ன எடுத்துக்கிறாரு? பிரம்ம தத்துவம், இறை தத்துவமாக அவர் எடுத்துக்கொள்கிறார். திருப்பி ஸ்லோகம் படிக்கிறேன், இப்ப புரியுதா பாருங்க. நம ஸ்ரீ சங்கரானந்த. இது ஃபர்ஸ்ட் மீனிங். அப்படிப்பட்ட குருவுக்கு நமஸ்காரம். எப்படிப்பட்ட குரு? குரு பாதாம்புஜன்மனே, அதாவது அந்த பாதத்திற்கு, குருவினுடைய பாதத்திற்கு நமஸ்காரம். அந்த பாதமே என்ன வேலை செய்து? ஸ்டூடெண்டுடைய சம்சாரத்தை முதல போல முழுங்குற வேலையை அந்த பாதம் செய்துன்னு எடுத்துக்கலாம். அவருடைய தாமரை போன்ற, இதனுடைய விளக்கம் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தாமரை போன்ற பாதத்திற்கு நமஸ்காரம், அந்த அப்படியே எடுத்துக்கலாம். குரு பாதாம்புஜன்மனே நமக, அந்த தாமரை போன்ற பாதத்திற்கு நமஸ்காரம், அப்படியும் ஜாயின் பண்ணிக்கலாம். சவிலாச மகாமோக, மகாமோகம் பெரிய மோகம். மகாமோகம், மோகம்னா என்னன்னாங்க டார்க், டென்ஸ் டார்க் சொல்லுவோம், இருட்டு. அது நாங்க டார்க்னு சொல்லுவோம். டென்ஸ் டார்க்னு என்ன அர்த்தம்? இருட்டுக்கும் கும் இருட்டு, நான் தமிழ்லயே சொல்லுவோமே, இருட்டுன்னு என்ன, கும் இருட்டுன்னு என்ன, அதுதான் அது. மகாமோகங்கிறது கும் இருட்டுன்னு சொல்ற மாதிரி ஆழ்ந்த டென்ஸ் மோகம். மோகம்னு என்ன? நான் இந்த சரீரம், அகம் நான், இது என்னுடைய அகங்காரம் பிளஸ் மமக்காரம், இதுதான் என்னது? மோகம். அது எப்படி இருக்கு நமக்குள்ள? டென்ஸ், ஆழமா, அதிக நல்லா ஊறி இருக்கிற அந்த மோக சவிலாச, அதனோடு சேர்ந்த கான்சிக்வன்சஸ், விளைவுகள். இதை நான் இந்த சரீரம் எடுத்துக்கிட்டு இது இருக்கிற விஷயமெல்லாம் என்னுடைய இது நாம் எடுத்துக்கிறதுனால வருகின்ற விளைவுகள், இதை எல்லாத்தையும்
கிராசைக்க கர்மனே, முதலையை போன்று முழுமையாக சம்சாரத்தை முழுங்குற முதலையாக இருக்கிற என்னுடைய குருவுக்கு நமஸ்காரம். இதனுடைய வேர்டு பை வேர்டு மீனிங் தான் கொடுத்துருக்கேன். இதுல நாம அந்த குருவோட பேரோட விளக்கம், சம்சாரத்தையே அவர் முதலை முழுங்குதுங்கிற சம்சாரத்தையே கம்பேர் பண்றாங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல இதுக்கு விளக்கம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த கிளாஸ்ல போலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.